உங்க கெட்ட காலம் முடிந்ததால் தான் இந்த வீடியோ உங்களால் பார்க்க முடிகிறது. அதன் பயனாகவே முருகன் இந்த வீடியோவை உங்களுக்கு காண வைத்துள்ளார். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் செய்யுங்கள். ஓம் சரவண பவாய என கமெண்ட் செய்யுங்கள். வாழ்க்கையில் தடை, கவலை, கஷ்டம், தோல்வி, பயம், குழந்தையின்மை, திருமணம் நடக்காமல் போகிறது என்று கலங்கி போய் கோவிலுக்கு சென்று முருகன் முன்பு எனக்கு எப்பொழுதுதான் நல்ல விஷயம் நடக்கும் என வருந்தி கேட்பவர்களுக்கு இந்த சக்தி வாய்ந்த முருகனின் மந்திரத்தை அதிகாலை தேவமுகூர்த்தம் என சொல்லப்படும் நேரத்தில் எழுந்து மனதார சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீர்கள். ஆனால் இது பலருக்கும் தெரியாது. இந்த மந்திரத்தை எப்பொழுது எப்படி சொல்ல வேண்டும் என்று, அது என்ன என்று தெரியாமல் முருகனின் மந்திரத்தை கூறுகிறார்கள். சிலருக்கு வேண்டுதல் பலிக்கும், சிலருக்கு வேண்டுதல் பலிக்காது. முருகன் இரக்கம் காட்டுவார். ஆனால் சரியான உச்சரிப்புடன் சொல்லவில்லை என்றால் வேண்டுதல் முழுமையாக நிறைவேறாது. அதனால் மனதில் வைத்து இந்த மந்திரத்தை கூறுங்கள். இந்த வீடியோவில் வருவதைப் போல மந்திரத்தை சொல்லும் அந்த தருணம் மூலம் குழந்தை பாக்கியம், திருமணம், கல்வி, செல்வ செழிப்பு, கடன் பிரச்சனையிலிருந்து வழி கிடைக்கும். இதற்கெல்லாம் மேலாக மனம் தெளிவாகும், அமைதியாக இருக்கும். இந்த மந்திரத்தை அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தின் ஆற்றல் சக்தி கிடைக்கும். முருகன் பெருமானின் அருளை வாழ்நாள் முழுவதும் காண்பீர்கள். இதை நான் ஏனோ தானோ என்று சொல்லவில்லை. அருணகிரிநாதரே சொல்லியிருக்கிறார். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து முடித்து உங்கள் வீட்டின் பூஜை அறையில் முருகனுக்கு பூவால் அலங்காரம் செய்து அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அமைதியான இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு சாதாரண மந்திரம் தானே என்று நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம். முதலில் நீங்கள் எதற்காக ஏன் இந்த மந்திரத்தை சொல்கிறீர்கள் என்று முருகன் முன்பு கூறி மனதார வேண்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை கூறுங்கள். அதிகாலை நேரத்தில் எழுந்தவுடன் ஸ்கந்தா, குகா, சண்முகா, சுப்பிரமணியாய, வள்ளி, மணாலா, தேவசேனாபதியே, வேலாயுதா, கார்த்திகேயா, சரவணபவாய நமோ நம என்னும் மந்திரத்தை மனதார தினமும் அதிகாலை சுப்பிரமணிய நேரத்தில் 21 முறை சொல்லுங்கள். அதன் பின்பு அந்த நாளில் யாரேனும் உங்கள் வீட்டிற்கு வந்து யாசகம் கேட்டால் உங்களால் முடிந்தால் பணத்தை கொடுங்கள், இல்லையேல் உணவு ஏதாவது கொடுங்கள். அப்படி நடக்கும் பட்சத்தில் உங்கள் வேண்டுதலை முருகன் நிறைவேற்றப் போகிறார் என்பதற்கான அறிகுறியே.